அனைவருக்கும் வணக்கம். இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸில் 2025 கேட்கப்பட்ட கேள்வி. நீங்கள் இந்த கேள்வியை பார்க்கும்போதே இது எதை ரிலேட்டடாக இருக்குன்றது தெரியும். பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டி. ஓகேவா? பஞ்சாயத்துக்கு பற்றின கேள்வி இது. முனிசிபாலிட்டியில் சபாலாம் இருக்குது. இப்போது இதிலிருந்து இந்த கேள்வியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம்னா எடுத்துக்கோங்க, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அதில் பஞ்சாயத் முனிசிபாலிட்டி சம்மந்தப்பட்ட கேள்விகள் கன்ஃபார்மாக இருக்கும். ஆர்டிகல்ஸ் கேட்பாங்க. இப்போ குரூப் 2ல் கூட அந்த சாப்டர்ஸை பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல்ஸ் பற்றி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்ன பஞ்சாயத்து பற்றின எல்லா கேள்விகளும் நீங்கள் என்ன பண்ணிட்டுருங்க, ஒரு நோட் போட்டு இல்லை ஒரு பேப்பர்லேயோ அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர்னால் ஏபிசிடின்னு குறிக்கிறது இல்லை. ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதி வச்சுக்கோங்க. அதை ஃப்யூச்சரில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த கொஷின் எது சூஸ் த கரெக்ட். ஓகேவா? நம்ம பிஒய்க்யூவில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கரெக்ட் எது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சபான் சமிதி செட் டு பி மாடர்ன் பார்லிமெண்ட். அதாவது என்னென்னா, இப்போ மாடர்ன் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா ஏன்ஷியன்ட்டில் பண்டைய காலத்தில் இருந்த சபா சமிதி இப்போ இருக்கிற சபா சமிதி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, சமிதி தெரிவு செய்யப்பட்ட செலக்டடா, யாருன்னா செலக்டடா அப்படின்னு கேட்குறாங்க. சபா எலெக்டட், தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இங்கே கலந்துக்கணுமா, சபாவில் உறுப்பினர் ஆகணுமான்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பெரும்பான்மை. இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது சபைனா ஒன்றும் இல்லை, முக்கிய உறுப்பினர்கள். ஓகேவா? பெரியவர்கள், ஞானிகள், இவங்க தான் இருக்கா. இல்லை, அது மட்டும் இல்லாமல் நிர்வாக விஷயங்களில் மன்னருக்கு ஆலோசனை, இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? மன்னருக்கு ஆலோசனை வழங்கினாங்க. சபையில் பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகம் சம்பந்தமாக நீதித்துறை செயல்பாடுகளை பார்க்கறதுக்கும் நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்களை மன்னருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு தான் எது இருந்திருக்கு, சபை இருந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சமிதி. சமிதிங்கிறது என்னென்னா, பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்க இதில் கலந்துக்கலாம். ஓகேவா? அவங்க கலந்துக்கிட்டு மதச்சடங்களை பற்றியோ பிரார்த்தனைகள் தொடர்பான விஷயங்களை பற்றி விவாதிக்கிறதுக்கு சமிதி இருக்குது. ஓகேவா? சபைனா ஒன்றும் இல்லை, நிர்வாகம் சம்பந்தமாகவும் நீதித்துறை சம்பந்தமாகவும் மன்னருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு தான் சபை. சமிதிங்கிறது பழங்குடியினர் மக்களும் என்ன பண்ணிக்கலாம், அதில் கலந்துக்கலாம் பெருசாக. ஓகேவா? அப்போது அவங்க பழங்குடியினர் மக்கள் அவங்களோட மதச்சடங்குகள் பிரார்த்தனைகளை பற்றி இதில் விவாதிக்கலாம். அவங்களுக்கு விஷயங்களும் எடுத்து சொல்லலாம், நாட்டுப்புற கூட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சபை சமிதி. இப்போ ஆன்சருக்கு போகும். ஆன்சர் பாருங்கள். ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ் சபா சமிதியும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற பார்லிமெண்ட்டை முன்னாடி பண்டைய காலத்தில் இருந்தது தான் இப்போ இருக்கிற பார்லிமெண்ட்டோட நவீனமயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேவா? ஒன்று கரெக்டுனா இது ரெண்டும் வராது. ஓகேவா? பியும் சியும் வராது, சிடி வராது. நெக்ஸ்ட்டு சமிதினா என்ன சொன்னோம், நம்ம செலக்டட் பாடி கிடையாது. பழங்குடியினர்லாம் அதில் கலந்துக்கலாம் தான் சொல்கிறோம் சமிதி. ஓகேங்க? செலக்டர் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பாகும் அதெல்லாம் கிடையாது. சமிதிங்கிறது ஒரு பழங்குடியினர் மக்கள் இதில் கலந்துக்கிட்டு அவங்களோட மதச்சடங்குகளை பற்றி விவாதிக்கிறதுக்கு தான், விஷயங்களை கூறுறதுக்கும் விவாதிக்கிறதுக்கும். அப்போ 2 தப்பு. இப்போ 2 தப்புனா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இது போயிடும். ஸோ நீங்கள் 4 படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ பி தான் ஆன்சர். சரி, எதுக்கும் படிக்கலாம். சபாங்கிறது என்ன அப்படின்னா, சபா நம்ம பார்த்தோம், நீதித்துறை நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மன்னருக்கு ஆலோசனை வழங்குறது தான் சபா. ஓகேவா? ஸோ அதுவும் தப்பு. அப்போ 4th பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி தான் மீறப்படாததாகும். அது லாஜிக், இது கரெக்ட். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியலனா கூட இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன்னா பெரும்பான்மை நம்ம மெஜாரிட்டி எங்கே எடுத்தனாலும் மெஜாரிட்டியை நம்ம மீறப்பட முடியாது. ஓகேங்களா? 10 பேர் இருக்காங்கன்னா 8 பேர் கையை தூக்குறாங்கன்னா அவங்களோட டெசிஷன் தான் ஃபைனல். ஓகேவா? ஸோ அது போல தான். அப்போ 4 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 2 தான் இருக்குது.
சரிங்களா? ஸோ இதுலேருந்து இந்த சமிதி வந்து கொஞ்சம் யோசித்து பதில் அளிக்கணும் இது. ஓகேவா? ஸோ இந்த கேள்வியை வந்து நோட்ஸாக எழுதி, இப்போ நான் காட்டினதை நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்சர் இஸ் பி ஃபார் பாம்பே. ஓகேவா? அஸ் பர் அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.